இன்னைக்கு பேச போறது தலையை பத்தி. 320 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு, 25 பால்ல 80 ரன் அடிக்கிறாரு. சோ டிராவிஸ் ஹெட் வந்து ஒரே அப்ரோச் தான் பத்ரி. ஆஸ்திரேலியாக்கு இவரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஓபன் பண்ணுவாரா பிரேத்தம்? இந்தியா இவருக்கு பிடிச்ச டீம். ஸ்டீவன் ஸ்மித்துக்கு ரொம்ப ஃபேவரட் டீம் இந்தியா. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரியதம் நம்ம கெஸ்ட் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம் பிரியதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரைட்டு. இன்னைக்கு எப்போதுமே நம்ம வந்து உலகத்துல நடக்கிற விஷயங்கள், கிரிக்கெட் நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரிக்கெட் வித் பத்ரியில கவர் பண்ணுவோம். இன்னைக்கு பேச போறது தலையை பத்தி. என்ன தலை? தலைக்கு வந்து தலைனா நம்ம தலை இல்ல, ஹெட். டிராவிஸ் ஹெட்ட பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரேத்தம் என்ன மாதிரி ஆடுறாரு, பொழகுறாரு. இங்கிலாண்ட வச்சு பொழந்துட்டாரு. ஸ்காட்லாண்டோட ஒரு ரெக்கார்டு, ஒரு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸ் 320 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. 25 பால்ல 80 ரன் அடிக்கிறாரு. இவரே T20 கிரிக்கெட் பேட்டிங் எஸ்பெஷலி பவர் பிளே மாத்துறாரா, அதாவது ஃபார் எவர் மாத்துறாரா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வி. மாத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து பிரேத்தம்? மாத்தியாச்சு, எனக்கு தெரிஞ்சு மாத்தியாச்சு. அவர் ஐபிஎல்ல இந்த மாதிரி தான் ஆடினார். இப்ப ஐபிஎல் வந்து 550 ரன் 40 ஆவரேஜ், 191 ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க 40 ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 8 out of 10 டைம்ஸ் உங்க டீம் அந்த மேட்ச் ஜெயிக்கிற நல்ல சான்ஸ் கொடுத்துறாரு. மறுபக்கம் இவர் ஆடுறத பார்த்து அபிஷேகம் அடிக்கிறாரு. சோ டிராவிஸ் ஹெட் வந்து ஒரே அப்ரோச் தான் பத்ரி, ஒரே அப்ரோச் தான். இன்டர்நேஷனல் T20 ஆகட்டும், டொமஸ்டிக் லீக் ஆகட்டும், ஐபிஎல் ஆகட்டும், பிக் பேஷ் ஆகட்டும், ஒரே இதுல தான் ஆடுறாரு. அது ஐ திங்க் அந்த ஃபியர்லெஸ்னஸ், ஒரு பயமே இல்ல. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்ரோச். நான் 4 வாட்டி கிளிக் ஆனாலும் 10 மேட்ச்ல ஓகே, 6 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் மத்தவங்க பாத்துப்பாங்க, இந்த 4 மேட்ச் நான் ஜெயிச்சு கொடுத்துறேன். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்ரோச். இது வரைக்கும் அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதான் இதுல வந்து நான் சொல்றேன், மோர் ஓவர் டெக்னிக்கலி ஆஸ் அ பிளேயர் நான் யோசிக்கிறேன். ஒரு டெக்னிக்கலி அனலைஸ் பண்றதை விட ஐ திங்க் மைண்ட் செட் சேஞ்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரேத்தம். ஏன்னா ஃப்ரீடம், ஓகே, ஒரு பாலும் நான் விளையாடுறது 4 இல்ல 6 மேக்ஸிமம்க்கு நான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் விளையாடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் விளையாடும் போது கிளிக் ஆறாரு, மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ரெக்கார்ட் செஞ்சுரி 113 for 1. ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்துக்கு எதிராக 24 அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. இவர் வந்து 12 பவுண்டரி, 5 6 ஸ்ட்ரைக் ரேட் 320. அதே மாதிரிதான் விளையாடு இருக்காரு. திருப்பி வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஐபிஎல் நம்பர்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, மறக்க வேணாம் பிரேத்தம். டாப் 4 ரன் கெட்டர்ஸ்ல இருந்திருக்காரு. 190 ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பக்கம், டாப் 4 ரன் கெட்டர்ஸ். ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் விராட் கோலி 741 ரன்ஸ். இவரு 567 ரன், 190 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. ஹை இம்பாக்ட் டெஃபினட்டா எஸ்ஆர்ஹெச்க்கு கலக்கி போட்டார். ஐபிஎல்ல தொடங்கிடுச்சு இவரோட ஃபார்ம், இப்பவுமே வந்து தொடங்கிட்டு இருக்கு அப்படின்றது டெஃபினட்டா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எஸ், ஆஸ்திரேலியாவுக்கு இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் இப்போ சொல்லணும். ஆஸ்திரேலியாவுக்கு இவரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஓபன் பண்ணுவாரா பிரேத்தம்? இந்தியா இவருக்கு பிடிச்ச டீம். வேர்ல்ட் கப் ஃபைனல் சமனாக்கு, WTC சமனாக்கு. சோ ஒரு சின்ன த்ரெட் காத்துட்டு இருக்கு தோணுது இந்தியாக்கு. டெஃபினட்டா. ஏன்னா இப்பவே பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டீவன் ஸ்மித் வந்து டேவிட் வார்னர் ரிட்டையர் ஆனா நான் ஓப்பனிங் போறேன்னு போனாரு, அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கல. ஸ்டீவன் ஸ்மித்துக்கு ரொம்ப ஃபேவரட் டீம் இந்தியா. சோ இந்தியாவோட ஒரு 10-12 செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ ஸ்டீவன் ஸ்மித்தோட ஃபேவரட் ஸ்பாட் 4. டிராவிஸ் ஹெட் நீங்க பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இந்த கில்கிறிஸ்ட் மாதிரி ஆடுறாரு. 80 for 3, 90 for 3ல இருந்து எடுத்து போறாரு. WTCல அப்படிதான் 65 for 3 இந்தியா நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க, அங்க இருந்து எடுத்து போயிட்டாரு. நீங்க சொல்லலாம் போலர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணல பிளான்ஸ். இவரோட ஃபியர்லெஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. வேர்ல்ட் கப்ல இதான் பண்ணாரு. அவர் ஓப்பனிங் வருவாருன்னா இதே மாதிரி தான் ஆட போறாரு. ஆஃப்கோர்ஸ் நமக்கு சான்ஸும் இருக்கு அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு. பட் 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் அவர் ஓபன் பண்ணா எப்படி 2 மேட்ச் கிளிக் ஆவாரு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இஸ் கம்ப்ளீட் பிளேயர் பத்ரி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டர். ரோஹித் சர்மா கேட்ச மறக்க முடியாது நீங்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. அண்ட் யூஸ்ஃபுல் போலர். அந்த செமி ஃபைனல்ல வந்து கிளாசனும் மில்லரும் சூப்பரா ஆடி இருந்தாங்க. சும்மா அப்படியே ஒரு டீசன்ட் ஆஃப் ஸ்பீட் போட்டு விட்டுருவாரு. சம பார்ட்னர்ஷிப் அது. சவுத் ஆப்பிரிக்கா சம பார்ட்னர்ஷிப். 20 for 4ல இருந்து 140 வரைக்கும் எடுத்து போயிட்டாங்க ஸ்கோரை. சம பார்ட்னர்ஷிப் அது. கிளாசன் மில்லர் கிளாசனை எடுப்பாரு, ஒரு 4 அடிப்பாரு. கிளாசன் அடுத்த பால் எடுப்பாரு. வெரி ஹேண்டி ஆஃப் ஸ்பின்னர், ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டர், ஆல் ஃபார்மேட் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. டெஃபினட்டா இது நான் ஒத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொன்னது. ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் ஓப்பனிங்ன்றது எனக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கு தோணுது. ஏன்னா அவர் மிடில் ஆர்டர்ல மச் பெட்டர். அவர் அடிச்ச 10-12 செஞ்சுரி எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக மிடில் ஆர்டர்ல தான் அடிதான் அடிச்சிருக்காரு. பெட்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். வேற டிராவிஸ் ஹெட் பெட்டர் சூட்டட் அட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர். அக்ரெசிவா அஃபென்சிவாவும் ஆடுவாரு. இப்போ ரீசெண்டா ஆடின ஒரு மேட்ச்ல நம்ம பார்த்தோம்னா 59 of 23 டெலிவரிஸ், 260 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக பொழந்து கட்டியிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியே ஆனும், இங்க சிஎஸ்கே அவருக்கு போனாங்க. 6.8 crores மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிட் பண்ணாங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு.
மேபி அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்ன்னு சொல்லலாமா. டெவான் கான்வே வந்து ஆக்சுவலி அவைலபிளா இல்ல இந்த சீசன், அதனாலதான் சிஎஸ்கே போனாங்க. வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல சிஎஸ்கே தரவங்க வந்திருந்தா கூட. அப்சல்யூட்லி. ஏன்னா நமக்கு அந்த பவர் பிளேல அந்த ராக்கெட் ஸ்டார்ட் நமக்கு கிடைக்கவே இல்லை இந்த வருஷம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த ராக்கெட் ஸ்டார்ட் கிடைக்கல. ஏன்னா டெவன் கான்வே இல்ல. டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க சிஎஸ்கே அட் தி டாப், அதுல டவுட்டே கிடையாது. 3 overs 14, 3 overs 15 சிஎஸ்கே பவர் பிளே ஸ்கோர்ஸ் முன்னாடி இல்ல. பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்னும் அந்த மாதிரி ராக்கெட் ஸ்டார்ட்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்ல. ருத்ராஜும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த பிரஷர் யாராவது எடுத்திருப்பாங்க ஹெட் மாதிரி. பட் நம்ம பிட் பண்றவங்க எல்லாம் கிடைக்க மாட்டாங்க ஆக்ஷன்ல. அப்கோர்ஸ் இது 100% இவர் வந்து ரீடைன் ஆவார் சன்ரைசர்ஸ்க்கு. சோ அவர் ஆக்ஷன்ல வெளியே வரப்போறது இல்ல. ஆனா இன்னொன்னு பத்தி இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம்னா இவர மாதிரியே அபிஷேக் சர்மா ஆடிட்டு இருக்காரு. ஃபேலஸா ஆடினாரு. ஜிம்பாப்வேல போய் T20 செஞ்சுரி அடிச்சாரு. சோ சில நல்லது இந்தியாவுக்கு நடக்குது. டிராவிஸ் ஹெட் அந்த பக்கம் இருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னால அபிஷேக்கும் கொஞ்சம் அடிக்கிறாரு. என்னோட வேர்டிக்ட் என்னன்னா, உங்களோட வேர்டிக்ட் எடுத்து கேக்குறேன். என்னோட வேர்டிக்ட் என்னன்னா, டிராவிஸ் ஹெட் has transformed T20 cricket forever, especially in the power play. I think இதுக்கு அப்புறமா வந்து இவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிட்டாரு. ஒரு லைன் இந்த சாண்ட் போட்டு வச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட வேர்டிக்ட் என்ன on Travis Head in T20 cricket, especially power plays? அது டிராவிஸ் ஹெட் வந்து டொமஸ்டிக் லீக்ஸ் ஒன்று இல்ல, IPL ஆகட்டும் BBL ஆகட்டும் எல்லா இடத்துலயும், இப்ப இந்த யூஎஸ்ல நடந்த லீக் கூட மேஜர் லீக் கிரிக்கெட் அங்க பிளஸ் இன்டர்நேஷனல் எல்லா இடத்துலயும் அதே அப்ரோச் டெஃபினெட்லி டிரான்ஸ்ஃபார்ம். அதுல டவுட்டே இல்ல. நான் சொல்லுவேன் 2021-22ல இருந்து அவர் மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் கிரிக்கெட்டர்னா டிராவிஸ் ஹெட் தான் இன்டர்நேஷனலி. அதுல டவுட்டே கிடையாது. ரெண்டு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கோம் 2020 2022க்கு அப்புறம். அதர் இன்ஃபேக்ட் மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் கிரிக்கெட்டர் அப்படி பிரேத்தம் சொல்றாரு. he has changed T20 cricket forever அப்படி நான் சொல்றேன். thank you பிரேத்தம் for coming on cricket with Badri. Thank you Badri. கருத்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டோம் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். thank you guys, see you soon, bye. Thank you, bye.